மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயலாற்றி வருகின்ற மண்பாண்ட தொழில் சார்ந்த ஒரு அற்புதமான திட்டமாக கைத்தறி மற்றும் கைவினை பொருட்கள் அபிவிருத்தி திட்டம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று இன்று நிறைவு பெறுகிறது. இதற்கான பயிற்சியை மேற்கொள்வதற்காக திருநெல்வேலி மாவட்டம் காரக்குறிச்சி ராஜகோபால் ஐயா அவர்களை நியமித்து செவ்வனே செய்தி முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த பயிற்சி. இந்த பயிற்சியில் மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து சுமார் 30 பெண்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். பயிற்சியின் நிறைவு நாளான இன்று நாம் சென்று படம் பிடிப்பதற்கான வாய்ப்பினை தந்தார்கள். இதில் பங்கேற்ற அத்தனை கலைஞர்களும் மென்மேலும் வளர்ந்து மண்பாண்ட தொழிலுக்கு பெருமை சேர்க்கவும் சிறப்பு சேர்க்கவும் இத்தொழிலை மெருகேற்றுவதற்கும் அனைவரையும் மனமாற வாழ்த்துகிறது மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல். இதற்கு முழு ஆதரவு தந்த மத்திய மாநில அரசுகளுக்கு கோடானு கோடி நன்றிகள். மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த கலைப்பொருள் உற்பத்தி மானாமதுரையில் இங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். இது யார் நடத்துறாங்க, எதன் மூலமா நடத்துறாங்க, எந்த அரசு அனுமதி கொடுத்துருக்கு, அந்த விளக்கங்கள்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அதாவது இது மத்திய அரசாங்கத்தினுடைய கைத்தறி, அதாவது மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட், கைத்தறி மற்றும் கைவினைப் பொருள் அபிவிருத்தி அலுவலகம் மத்திய அரசு, நியூ டெல்லி. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு பூம்புகார், இந்த 2 நிறுவனமும் சேர்ந்து இந்த பயிற்சியை வழங்குறாங்க. தமிழ்நாடு பூரா, தமிழ்நாடுல இந்தியா பூரா வழங்குறாங்க. அது தமிழ்நாட்டில் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் பண்ணது. இதில் மத்திய அரசனுடைய அலுவலகம் நாகர்கோவில் இருக்குது. 10 மாவட்டத்துக்கு அவங்க தான் உதவி இயக்குனராக இருக்காங்க. மீனா மேடம் அவங்க. அப்புறம் தமிழ்நாட்டினுடைய பூம்புகார் அலுவலகம் மதுரையில் ஒரு பிரான்ச் இருக்கு. இப்போ இவங்க மத்திய அரசாங்கம் பணம் வழங்கிறது, மாநில அரசாங்கம் அதை எடுத்து இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சி, அது மாதிரி அவங்க இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. இந்த 2 மாதம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மறைந்து வரக்கூடிய மண்பாண்ட தொழில்நுட்ப கலையை அழியாமல் புதிய தொழில்நுட்பத்துடன் மதிப்பூட்டுன்னு சொல்றாங்கல்ல, அத மாதிரி அதுக்கு ஒரு மாடல், அந்த மண்பொருளை மாடலா ஆக்கி கொண்டுட்டு இவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு ஒரு இது பண்ணாங்க. அந்த அளவில் மானாமதுரை சிவகங்கை மாவட்டத்தில் தேர்ந்தெடுத்து இங்கு உள்ள மண்பாண்ட கூட்டுறவு சங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் ராஜா, வேல்சாமி, பாஸ்கர், நதியா இவங்க போன்றவங்களை வச்சு கலந்து பேசி ஒரு 30 பேர் செலக்ஷன் பண்ணி எடுத்தாங்க. அந்த செலக்ஷன் பண்ணி எடுத்ததுல 2 மாசம் பயிற்சி வழங்கணும். அந்த பயிற்சி வழங்குவதற்கு அதாவது திறமை வாய்ந்த ஒரு முதுநிலை பயிற்சியாளர் தேவை. அப்போ என்னைய தேர்வு செய்தாங்க. நான் என்னுடைய பேர் ராஜகோபால், திருநெல்வேலி மாவட்டம் காரக்குறிச்சி. காரக்குறிச்சினாலே உலகம் பூரா தெரியும். அங்கே நாதஸ்வரத்தோன் காரக்குறிச்சி அருணாசலம் ஒருத்தர் இருந்தார். அது இன்றைக்கும் உலகம் அழியாத புகழ் பெற்றவர். அதே ஊருக்கு சேர்ந்தவன் தான் நானும். அப்ப என்னைய தேர்ந்தெடுத்தது காரணம் என்னன்னா, நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 3000 பேருக்கு மேல பயிற்சி வழங்கி, இப்ப இவரை கொண்டு வந்தாதான் அந்த பயிற்சி நிறைவுக்கு நல்ல ஒரு நிறைவான ஒரு பயிற்சி வழங்க முடிக்கிறது. அதிகாரிகள் என்னை வேண்டுகோள் கொடுத்து நீங்க தான் கண்டிப்பா வரணும்னு வேண்டுகோள். அந்த வேண்டுகோள் படி
நவம்பர் 14 துவங்கி ஜனவரி 12 இன்றோட நிறைவு விழா வருகிறது. இன்னைக்கு பெரிய அளவில் ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரி இருந்தோம். ஆனால் முக்கியமான டூல்ஸு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் சான்றுகள்லாம் வழங்குவதற்கு பொங்கல் சமயனால அதிகாரிகளுக்கு கொஞ்சம் கெடுபடியான நேரங்கள். ஆனால் ஜனவரி லாஸ்ட்டில் வச்சுருக்கிறோம். அது இந்த லாஸ்ட்னாலே எப்படியாவது ஃபங்க்ஷனை வச்சு முடிச்சிருவோம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து பயிற்சி கொடுக்கும்போது இந்த ஊரை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. இன்னும் இந்த பழைய மாதிரியே இருக்கிறாங்களே, இவங்களை எப்படி கொண்டுட்டு வரணும்னு ஒரு யோசனை பண்ணோம்னு அதிகாரிகளுக்கு தெரியப்படுறேன். உங்க திறமை எதுவும் உண்டோ அவ்வளவு இந்த கிராமத்துக்கு இந்த பகுதி மக்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும், பயிற்சி வழங்கன்னு சொல்லி அந்த அடிப்படையில இன்னைக்கு அவங்களுக்கு பயிற்சி வழங்கி இது வரைக்கும் அவங்க இந்த பயிற்சியை கண்டதில்லை பார்த்ததில்லை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த பயிற்சினால அவங்களுக்கு பெரிய வாழ்வாதாரம் ஒண்ணு. ரெண்டாவது மத்திய அரசாங்கத்தினுடைய ஐடி கார்டு ஒண்ணு, அடையாள அட்டை. சரி. மூணாவது இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே தொழில் தொடங்குவதற்கு பைனான்ஸ் வங்கிகள் மூலமாக அவங்களுக்கு கடன் உதவி. அதற்கு தேவையான வங்கி அதிகாரிகள் எல்லாம் பார்த்து எல்லாரும் வந்தாங்க. மாவட்ட தொழில் மையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாங்க, இன்றைய நபார்டில் இருந்து வராங்க, எம்எஸ்எம்இ, இந்த மாதிரி பெரிய பெரிய மத்திய அரசாங்கனுடைய அலுவலர்கள்லாம் வந்து இவங்களுக்கு வேணுங்கிற உதவி புறம் செய்ய தயாரா இருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு அலுவலகத்தில இருந்தும் உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி எங்க அலுவலகம் மூலமாக என்னால் அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளும் செய்திருக்கிறோம். இவங்க இந்த ஓரளவுக்கு 30 பேர் வந்திருக்காங்க. 30 பேர்ல எப்படியும் ஒரு 80% வந்து தொழில் தொடங்கக்கூடிய ஆர்வத்துல இருக்கிறாங்க. தொழில படிச்சுட்டாங்க. நவீனமான ஒரு தொழிலை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம், படிச்சுட்டோம். இந்த மாதிரி தொழில் நாங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே படிச்சதில்லை, எங்களுக்கு எந்த தொழில் பயிற்சியும் வழங்கலை. இருந்தாலும் இந்த மாதிரி பயிற்சியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் எந்த அளவுக்கு நம்ம கண்டதில்லை. எங்களுக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு இந்த அரசாங்கத்திற்கும் மத்திய மாநில அரசாங்கத்துக்கும் ரொம்ப நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பாராட்டுறாங்க. அதே மாதிரி அதிகாரிகளும் அந்தந்த நியூஸ் போகிறது, பேப்பர் நியூஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மானாமதுரை மக்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கி, தொழில் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கி, இந்த தொழிலை இவங்க மேலும் மேலும் பயன்படுத்துவதற்கு எங்களால் என்ற உதவிகள் எங்கள் அலுவலகம் மூலமாக அனைத்து உதவிகளும் செய்ய தயாரா இருக்கிறாங்க. இவங்க பயன்படுத்துவதற்கும் தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா இதை பயன்படுத்தினா தான் அவங்களுக்கு பெனிஃபிட். ஆமா, தொழில படிச்சோம் 2 மாசம் முடிச்சோம், இது இன்னொரு விஷயம். நீங்க படிக்கிறவங்க சும்மா படிக்கல, அவங்க வாழ்வாதாரம் பாதிக்க கூடாது. ஒரு சின்ன செலவுக்கு, குடும்ப செலவுக்கு டெய்லி 300 ரூபா கொடுக்குறோம். அதாவது வேலையை போட்டுட்டு வந்து படிக்கிறாங்க அப்படின்னு, அதனால அவங்களுக்கு ஒரு 300 ரூபா சின்ன ஒரு உதவித்தொகை. இந்த உதவித்தொகையில அவங்களுக்கு பத்தாது, அதை ஒரு ஆர்வத்தோட வர்றதுக்காக கொடுத்துருவோம். தொழில் பயிற்சி முடிஞ்ச பிறகு நீங்க தொழில் தொடங்குவதற்கு வங்கிகளை வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். எல்லாருக்கும் 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் கடன் வழங்குவதற்கு கனரா வங்கி, ஐஓபி, இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் எல்லா வங்கியிலும் தொழில் மையம் மூலமா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எல்லா வங்கிக்கும் தொழில் கடன் வழங்குவதற்கு அவங்களுக்கும் முன் வந்துட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து எல்லா அரசாங்கமும் மத்திய மாநில அரசாங்கம் நிறைய வந்து உதவி பண்ணிட்டு பயிற்சி வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் நாங்களும் எங்க வங்கி சார்பாக தேவையான உதவியை, நிதி உதவி வழங்குறோம். அவங்க தொழில் தொடங்கட்டும், வாழ்க்கையில முன்னேறட்டும் அப்படிங்கிற எல்லா அதிகாரிகளும் எல்லா துறைகளும் இந்த கிராமத்திற்கு, மானாமதுரைக்கு சேர்ந்த கிராமம்ல, இது டவுன் பஞ்சாயத்து பெரிய நகரம்னு வச்சுக்கலாம். நகரத்தை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டாங்க, ஆனா ஏதோ தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுத்துல பார்க்கும்போது இவங்க கிராமத்துல இருக்கக்கூடிய ஆள் மாதிரி தான் இருக்காங்க. அதனால இதுக்கு ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைச்சாச்சு. இதே மாதிரி உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து நிறைய பேப்பர் நியூஸ், இதெல்லாம் வந்து அதிகமான ஒரு விளம்பரப்படுத்தி, அதுவும் இவங்களுக்கு ஒரு விளம்பரப்படுத்தி நிறைய விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டாங்க. இவங்களை கொண்டு இப்போ சுற்றுலா கூட்டிட்டு போய் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய பெரிய பெரிய யூனிட்டெல்லாம், தொழிற்சாலையெல்லாம் காமிச்சோம். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய குறிப்பே கிடைச்சிச்சு. இந்த மாதிரி மிஷின்ல செய்யறாங்களா, எந்திரங்கள் செய்யறாங்களான்னு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. இப்போ இவங்களுக்கு எந்திரம்லாம் வாங்குவதற்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. குரூப் மூலமா இவங்களுக்கு தனியா கொடுக்க மாட்டாங்க, குரூப் மூலம் கொடுக்கறதுக்கு நிறைய கோடிக்கணக்கில் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தயாராகிடுச்சு. அதை இவங்க பயன்படுத்துவாங்கங்கிறது எனக்கு நம்பிக்கை. ஆனால் இந்த வந்து பயிற்சி வழங்கி, அதாவது சில இடங்கள் வந்து ஃபெயிலியர் ஆயிரும், 10% தான் இதாகும். இங்கே 100க்கு 100 கரெக்டாக வந்துருவாங்கன்னு நம்பிக்கை ஆயிட்டு அந்த ஆர்வத்தை தான் இன்னைக்கு எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டாக வந்து விழாவும் அந்த பயிற்சி நிறைய விழாவில் சந்தோஷமா எங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது. இதுவும் இல்லை, அடுத்த ஒரு பயிற்சி இவங்களுக்கு 6 மாசத்துக்கு என்னுடைய முயற்சினால மத்திய அரசாங்கத்துல வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் கிடைக்கும் எங்களுக்கு. அது வந்து இதெல்லாம் கையில் செய்யறது இல்லை, மிஷினரி
இயந்திரங்கள் மூலமாக செய்யக்கூடியது. ஏன்னா இவங்க இயந்திரங்கள் செய்யக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதே எங்கேயும் பயன்படுத்தணுங்கிறது நோக்கம் வந்ததுனால அவங்களுக்கு இயந்திரங்கள் மூலமாக, அதாவது இயந்திரம்னா இப்போ மண் ஒரு சட்டி செய்யணும்னா 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அந்த இயந்திரம்னா அப்படி இல்லை, அளந்து 1/2 கிலோ 2 கிலோ மண்ணை போட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணா சட்டி 2 நிமிஷத்துல சட்டி ஆகும். அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வெளியூர்ல காமிச்சதுனால அதை நாங்க பயன்படுத்தணும். அந்த பயிற்சி வேணும், அதை வந்துட்டு நாங்களே இந்த இதெல்லாம் விட்டுட்டு நாங்க அதை பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் மாதிரி அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டோட இருக்கிறதால அவங்களுக்கும் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். இது போன்ற உங்களுடைய இந்த மாதிரி தொழிலை விளம்பரப்படுத்தி பொதுமக்களுடைய இதை ஆதரவு, அதாவது இது ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இன்னும் பழைய காலத்துல இருக்கிற இப்போ நாகரிக காலத்துக்கும் பழைய காலத்துக்கும் ரொம்ப வித்தியாசம். பழைய காலத்துல மண்பொருளை ஓவியப்படுத்தினாங்க. அப்புறம் நாகரிகம் வந்தோன்னா பிளாஸ்டிக் அலுமினியம் தட்டுகள் வந்தாங்க. இப்ப அதுல இருந்து கீழே இறங்கி அங்கங்க போய் நோய் நொடிகள் சுகர் பிரஷர் நிறைய வந்து பாதிக்கப்பட்டு திரும்ப வந்து மண்பொருளுக்கு வந்துட்டாங்க. மண்பொருள் வந்து இன்னைக்கு இந்த இந்தியாவிலே அதிகமான படிப்பறிவு கல்வியறிவு உள்ள மாநிலம் மலையாளம், கேரளா தான். அந்த கேரளாவில் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் இருந்தாலும் சரி, அவன் வீட்டில் 2 மண் சட்டி இருக்கும். ஒன்று சமையல், ஒன்று பலகாரம் வைக்காது. அதை வச்சுதான் அவன் சாப்பிடுவான். அதே மாதிரி இப்பவும் பாருங்க, நிறைய இடங்கள் பெரிய ஹோட்டல் எல்லாம் வந்து மண்ணில் பிரியாணி கொடுக்கலாம், மண்ணு சட்டி சமையல், மண்பானை சமையல் அப்படி வந்துட்டு பாத்தீங்களா. அது விஐபிகள் கார்ல போகும்போது பாருங்க, ரோட்ல கம்மங்கூழ், கேப்பக்கூழ், மண்பானை வச்சுருவாங்க. ஏன்னா குடிக்கணும், அவனுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கணும், வைட்டமின் சி, பிசிங்கிறாங்களா அதெல்லாம் கிடைக்கிறோம். இந்த மாதிரி ஆரோக்கியமா வாழ்வதற்கு டாக்டர் புத்திமதி சொல்றாங்க. இதெல்லாம் பயன்படுத்தும் போது இந்த தொழிலை வந்து இன்னும் என்ன செய்யணும்னா, பொதுமக்களாகிய மக்கள் வந்து மண்பாண்டங்களை அதிக அளவில் உபயோகப்படுத்துவதற்கு கொண்டு விட்டோம். அதிக அளவில் இல்லாட்டாலுமா குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு மண்பானையில் சமையல் செய்தாலே போதும். சமையல் செய்து அதை உடனடியாக எடுத்து பாத்திரத்தில் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. சில்வர்லயே இதுலயே வச்சுக்கலாம். மண்பானையில் செய்து அது சில்வர் பாத்திரத்திலயோ காட் பாக்ஸ்லயோ இதை வச்சா அதுல வந்து எதுவும் அந்த டேஸ்ட் குறையாது. அப்ப அதை பொதுமக்கள் வந்து இவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வீட்டுக்கு ஒரு மண்பானை, வீட்டுக்கு ஒரு மண் பொருள் அப்படி பயன்படுத்தினால் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னைக்கு இந்தியா தமிழ்நாட்டுல உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்ல 80% வந்து வெளி மாநிலம் தான் போகுது. கேரளா அவங்க மண்பொருள் உபயோகிக்காம இருக்கவே மாட்டாங்க. அதனால வந்து இன்னைக்கு பாருங்க, கேரளாவில் திருவனந்தபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆத்திங்கல் பகவதியம்மன் கோயில் இருக்கு. தை மாசம் அங்க ஒரு பெரிய விழா நடக்கும். விழான்னா திருவனந்தபுரம் ஸ்டேட் தலைநகரம். நம்ம தமிழ்நாட்டில் மெட்ராஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து ஒரு நாள் விடுமுறை. சைக்கிள், பைக்கு, பஸ் போக்குவரத்து எதுவுமே ஒரு 150 கிலோமீட்டருக்கு ஸ்டாப் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 1 கோடி பேர் மண்பானையில நடு ரோட்ல பொங்கல் வைப்பாங்க. கின்னஸ்ல அவங்க சாதனையெல்லாம் வாங்கிட்டாங்க. நடு ரோட்ல யாரும் பைக்கோ பஸ்ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸோ காரோ பஸ்ஸோ அன்னைக்கு வந்து ஒரு நாள் அவுட் ஸ்டே பண்ணிடுவாங்க. பொதுமக்கள் அங்கங்க கொண்டுட்டு வருவாங்க, அங்கங்க பொங்கல் வைக்கணும். அந்த விழா இன்னைக்கு 1 லட்சம் பேர்னா 1 கோடி பேர்னா 1 கோடி பானைக்கு சேல்ஸ் ஆகும். அவங்க என்ன கடைபிடிக்கிறாங்க, தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதை கோயில பொங்கல் வைக்கிறாங்க, வீட்டுல பொங்கல் வைக்கிறாங்க. மண்பானையை வந்து பொங்கலுக்கு யூஸ் பண்ணணும். மண்பானையில அதெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து நல்ல வாழ்வாதாரம் கிடைக்கும். சிறப்போட இந்த இதை நடத்துறதுக்கு இந்த மாதிரி ஊடகங்களும் எங்களுக்கு துணை நிற்கணும். கண்டிப்பாங்க. இந்த வாய்ப்புக்கு எங்களுடைய அலுவலகத்தின் சார்பாகவும் எங்களுடைய தொழிலாளர் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றிங்கய்யா. இப்போ எனக்கு வரக்கூடிய சின்ன சந்தேகங்கள் 1-2 கேட்குறேன், அதையும் தெளிவுபடுத்திங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த செய்முறை மூலமா இந்த மானாமதுரையில எத்தனை பொருட்கள் செஞ்சிருக்கிறீங்க, அதாவது எத்தனை வகையான பொருட்கள் செஞ்சிருக்கிறீங்க, அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இதை கூட இந்த மண்ணுனால உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு என்னென்ன பொருள் இருக்கு? ஒரு நிமிஷம் உள்ள வந்து அந்த பொருளை எடுத்து காமிச்சா உங்களுக்கு இதாயிரும். சரி, நம்ம பார்க்கலாம். எங்க வந்து பயிற்சி வழங்கினதுல ஒரு புதிய மாடல் உருவாக்கலாம்னு மண்ணில உத்தராட்ச மாலை போட்டோம். இதான் உத்தராட்ச மாலை. இந்த அம்மா தான் தயார் பண்ணிச்சு. ஆஹா, சிறப்பு. அது என்னங்கய்யா? அந்த டூம் லைட் போட்டு நைட்ல வேலை பார்க்கறாங்கல்ல. ஆமா.
இது வந்து ம். ட்ரைனிங் கொடுத்ததுனால தான் பயிற்சி கொடுத்துருக்கோம். இந்த 100% ஃபினிஷிங் இல்லாட்டாலுமே ம். இந்த மாடலை செஞ்சுட்டாங்க. ம். அதாவது இதுல பல வகைகள் வந்து ஆ பழக்கூடை. பழக்கூடை. ஆ இது ஒரு மாடல். ஓகே. இது மண்ணு தான். ஆ மண்ணு தான். இது சாய் பொம்மை அரைச்சுதா. சொல்லுங்க, அதை பற்றி சொல்லுங்க. இது வந்து ஒரு பயிற்சி கொடுத்தோம். கொஞ்சம் ஒட்டி ஒரு ஐடியா தான் கொடுத்தோம். ம். நம்ம அழகா இந்த நம்ம ஆன்மீகத்தில் வர முடியல, ஆமா. என்ன சொல்றது, சங்கு சக்கரம் அழகா போட்டாங்க. பெருமாள் பெருமாள் பக்கத்தில் இருக்கும். பெருமாள் கையில். இன்னொரு ஒரு குழந்தை பேர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம். எப்படிப்பா கையில ஏந்தி அப்படி எடுக்கிற மாதிரி. ஓ அந்த ஆமா, அப்படி கையில் எடுக்கிறது மாதிரியே இருக்குதோ. ஆமா. ஓஹோ சிறப்பு. இதெல்லாம் சும்மா ஒரு ஐடியா தான். ஆ. அவங்களே பிடிச்சிட்டாங்க. சிறப்பு, அருமையாக இருக்கு. ஆ ஆமாம். வாசல்ல ம். இதெல்லாம் பண்ணியிருக்க பாருங்க. அதையும் கொஞ்சம் ஒட்டியே நில்க, ரெண்டு சேர்ந்தாப்புல. ஆ எழுத்தும் கொடுப்பா. இது வந்து நிலையில தொங்க விடுவோம் இல்லைங்களா, ம். decoration பண்ணி. இந்த மாதிரி தொங்க விடுறது. அது ஒரு சின்ன இப்படி நிறைய தொங்க விடுறதா இது? அதில் ஒரு பீஸ் இல்ல, இல்லை. அது ஒரு பீஸ் அந்த இருக்குல்ல, அதுலயும் ஒரு ஓ அந்த மாதிரி. ஆ ஆ ஆ. சரி. லைட்டு நிலைவாசல் தொங்குறது. ம் இப்படி இந்த செவர்ல பதிக்கிறதுக்கு இப்போ கலாச்சாரம் ஒன்று வந்திருக்கு. ம். அது ஓஹோ. எடக்கொட்டாவிலேயே செஞ்சு ம். வீட்டுல வந்து இப்படி பதிச்சிருவாங்க செவர்ல. ஆஹா. இது பார்க்கறதுக்கும் ஒரு லுக்கா இருக்கும். வீட்டுக்குள்ள ஏசி வேண்டாம். ம் ம். இது Cooling ஆவும் இருக்கும். கூலிங் இடம். ம். ஏன்னா ஆக்சுவலா கிளே பார்த்தீங்களா, ஆமாம். இது வந்து போட்டதா இருப்பா. வாங்க சொல்லுங்க, நானே காமிச்சிட்டு இருந்தா நானா இல்ல, நீங்க சொல்லணும். இதெல்லாம் ஈஸியா படிச்சுக்கிட்டாங்க. ம் அருமை. ம். எப்படிதான் மூளை வந்ததுன்னே தெரியல எனக்கு. இது என்னது, கற்பப்பையில் குழந்தை. குழந்தை வர்றது. உனக்கு தான் அவார்டு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்ல. பரவாயில்ல, நீ டாக்டர் ஆகக்கூடிய எல்லாம் வந்துட்டீங்க. நல்லா ட்ரைனிங்ல. சிறப்பு சிறப்பு. என்னன்னா ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்தாலே ம். புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு உங்களுக்கு. ஆ ஆ. சும்மா திரையில் உள்ள டேலண்ட். ம். நான் இதெல்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணல தான், பண்ணிட்டோம்னு ஐயா ஆ. நல்ல சேல்ஸ். நிலமலையில அது உள்ள என்ன வச்சிருக்கீங்க? ஏதாவது கம்பி கம்பி வச்சிருக்கீங்களா? கம்பி கொறுக்கிறதுக்காக கம்பி போட்டு. ஓ. இந்த கம்பி கொறுக்கிறது ஓ, இது பீஸ் பீஸா பண்ணி அப்படியே கோர்த்துருவீங்களோ? ஆஹா. இதை நான் டிசைன் பண்ணிட்டோம்னாக்கி உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும். அந்த மாதிரி ஓகே. இதெல்லாம் இந்த இவங்க பண்றாங்க. ஆ. இல்ல அப்படியே பிடிச்சிக்க பார்க்க பூரா மண் தான். ஆ எல்லாமே மண்ணு. பிரமாதம்யா. யார் பேசுறா? மைக் பண்ணுங்க. இங்கே நடக்கிற இடத்துல உங்களுடைய பேர் சொல்லுங்க, எங்க இருக்கீங்க அதை சொல்லிருங்க. சொல்லிட்டு இந்த ட்ரைனிங் மூலமா நீங்க கத்துக்கிட்டது என்ன, எவ்வளவு பிரயோஜனமா இருந்துச்சு, ஐயா எந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, அதை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க. என் பேர் யோகலட்சுமி, நான் மானாமதுலேருந்து வரேன். அதாவது மண் தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதுக்கு முன்னாடி ஐயா வந்து ட்ரைனிங் மூலியமாக இப்போ நிறையா பொருட்கள் சொல்லி கொடுத்தாங்க. மண் பொருளை எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணாங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்க வந்து எத்தனை நாள் ப்ரோக்ராம் நடந்துச்சு, எந்த மாதிரி உங்களுக்கு தகவல் கிடைச்சது, எப்படி வந்து ஜாயின் பண்ணீங்க, ஐயா சொல்லி கொடுத்தது உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருந்துச்சு? என் பேர் அன்புக்கரசி, மானாமதுரை. எங்களுக்கு இந்த ட்ரைனிங் வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் எல்லாரும் ஒரு 30 பேர் சேர்ந்து 2 மாத ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. அதில் நிறையா கைவினை பொருட்களை நல்ல பாலிஷாக செய்கிறதுலேருந்து திருகையிலேருந்து எல்லா பொருளும் நாங்கள் ஐயா சொல்லி கற்றுக்கிட்டோம். ஓகே, சரி, நன்றி. நீங்கள் இங்கே வந்து உங்கள் கை மூலமாக நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க, என்னென்ன செஞ்சுக்கிட்டீங்க? குரூப்பில் நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, பழகிருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க, அது எவ்வளோ பிரயோஜனமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். என் பேர் ஜோதிகா, நான் மானாமதுரை. 2 மாதங்களாக அங்கே ட்ரைனிங் நடந்துச்சு. ஐயா எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. வீட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ கைவினை பொருட்கள் எல்லாம் நல்லா பண்ணுறேன். குதிரை, யானை, ஜல்லிக்கட்டு இதெல்லாம் நானாக பண்ணினேன். என்னோட ஓனா தெளிவாக பண்ண கற்றுக்கிட்டேன். ஃபினிஷிங் டச் வந்திருக்கு. ஓகே, நன்றி. நான் அனுஷ்யா, மானாமதுரை.
இங்க வந்து எல்லாமே நல்லா பழகிருக்கோம், நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க ஐயா. வந்து எதுவுமே திரிகையில கூட தெரியாதது இப்ப திரிகையில எல்லாம் நல்லா பழகிருக்கோம். அது போக இந்த இதுல பண்றது எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. கையில பண்ற பொருள் எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. தோரணம் எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்களும் பழகிருக்கோம். அதை வச்சு இன்னும் நாங்க மேலும் மேலும் நல்லா பழகுவோம். ஆமா, இப்ப கத்துக்கிட்ட விஷயம் வந்து இதுக்கு மேல எப்படி உதவும், எப்படி நீங்க பயன்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? இதை கண்டிப்பா இதோட விடக்கூடாது. நம்ம எல்லாருமே நான் பழகணும். வீட்டுல இருக்க எல்லா லேடிஸுமே இந்த சமைக்கிறது பண்றது மட்டும் வச்சுட்டு இருக்காம இந்த மாதிரி தொழிலையுமே பண்ணி மேல மேல இன்னும் வரணும். இங்க இருக்கவங்க மட்டும் இல்லாம இன்னும் எல்லாருமே கத்துக்கணும். இதை கண்டிப்பா கத்துக்கணும். சூப்பர். வணக்கம், என் பேர் அபர்ணா. நான் மானாமதுரை. இந்த ட்ரைனிங் வந்து 2 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி மண்ணு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதுல வந்து ஆனா எல்லாருமே கனமா பண்ற மாதிரி நானும் கொஞ்சம் கனமா பண்ணேன். ஆனா இந்த ட்ரைனிங் மூலியமா ஐயா கத்து கொடுத்ததுனால கொஞ்சம் லேசா பழகிருக்கேன், நல்லா ஃபினிஷிங்காகவும் பழகிருக்கேன், வித்தியாசமா பழகிருக்கேன். எனக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வர்ற மாதிரி நானா வித்தியாசமா யோசிச்சு பண்ணி அதிலே பெயிண்டிங் ஒர்க்கும் கொஞ்சம் கத்துக்கிட்டு அழகு பொருட்கள் மாதிரி பண்ண கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். இந்த ட்ரைனிங்ல கத்துக்கிட்டதை வந்து நான் வெளியில வந்து எப்படி வியாபாரத்துக்கு கொண்டு போற மாதிரி நான் வந்து ஐடியால இருக்கேன். அதை நல்லபடியா நடத்தி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். வணக்கம், என் பேரு தீபிகா சிங்கு. நான் மானாமதுரை தான். எனக்கு வந்து மண்ணு தொழில் பத்தி எதுவுமே தெரியாது. இங்க வந்து இந்த ட்ரைனிங் போட்ட மூலமா தான் நான் சேர்ந்துக்கிட்டேன். சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன வந்திருக்குன்னா, முதல்ல வந்து எனக்கு ஆர்வம் வந்திருக்கு. இந்த மண்ணு தொழில வந்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கத்துக்கலான்ற ஆர்வம் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்திருக்கு. ஐயா வந்து நல்லா கைவினை பொருட்கள் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. மண்ணுனாலே நமக்கு என்ன தெரியும், தொட்டி சாடி இதுதான் செய்ய தெரியும். இப்ப வந்து நம்ம புதுவிதமா கத்துருக்கோம். அதாவது கைவினை பொருட்கள்ல கையிலேயே இவ்வளவு செய்யலாமா, நீங்க பாத்திருப்பீங்க, வெரைட்டியாஸ் நாங்க நிறைய செஞ்சிருக்கோம். அதுல எல்லாமே கத்துக்கிட்டு ஆர்வமும் நிறைய வந்திருக்கு. இப்ப இந்த ட்ரைனிங் முடிஞ்சது மூலமா நிறைய பேர் கேட்கறாங்க, நீ திருப்பி எப்ப ட்ரைனிங் போடுவாங்க, நாங்களும் கத்துக்கணும். அப்ப வீட்டுல இருக்க பெண்கள் எல்லாருமே இந்த தொழில ஆர்வம் வர்றதுக்கு வந்து இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப ஒத்துழைப்பா இருக்கு எங்களுக்கு. நன்றி. சூப்பர். வணக்கம், என் பேர் சுஜாதா. மானாமதுரை 25 வருஷம் அந்த ஊர்ல இருக்கோம். கொஞ்சம் சத்தமா சொன்னீங்களா? இந்த மண் தொழில் வந்து எல்லாருக்கும் நல்ல ஒரு பயனை கொடுக்குறதுனால நாங்க எல்லாரும் 300 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து இப்பதான் வந்திருக்கு. ஐயா ராஜகோபால் ஐயா மூலமா தான் இந்த ட்ரைனிங் வந்திருக்கு. இது வரைக்கும் இங்க உள்ள மக்கள் வந்து தொட்டி அடுப்பு இதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இனிமே எங்களோட ஜென்ரேஷன்ல நாங்க வந்து இந்த மாதிரி புதுவிதமா இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் ஜாடி தான். இதுல இப்ப நாங்களே இப்ப மயில் மாதிரி, கிளி மாதிரி, மொயில் மாதிரி எப்படி எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை புதுமையா மக்கள்கிட்ட விநியோகம் பண்றதுக்கு தேவையான அனைத்து பயிற்சி நாங்க இங்க பெற்றிருக்கோம். இதை வச்சு இன்னும் எங்களோட தொழில் வந்து அதிகமாகும். இதை போக நாங்க இன்னும் அடுத்த இதுக்கு மேல நாங்க என்ன கேட்டிருக்கோம்னா, தொழில் என்ன விருத்திப்படுத்துறதுக்கு சில மோல்டிங் ஐட்டம் மாதிரி இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கோம். அந்த மாதிரி எங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா இன்னும் எங்களை வாழ்வாதாரம் பெருகும். இதை வச்சு எல்லாரும் நல்ல முன்னேற்றத்துக்கு அடைவோம். மானாமதுரை ஒரு சிறப்பா ஒரு பேர் வாங்கும். அந்த பயிற்சி எங்களுக்கு கொடுக்குற மூலமா கண்டிப்பா வரும். என் பேர் சிவகாமி. நான் மானாமதுரை ரசிக்கிறேன். என் பிறந்த இடத்துல எதுவும் மண் பொருள் பண்ணுவாங்க, அதை பற்றி நான் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. வேலைகள் பார்ப்பாங்க, நான் பார்த்தது கிடையாது. நான் வந்து மேரேஜ் ஆகி வந்து மானாமதுரையிலேருந்து கற்றுக்கிட்டேன். எல்லா பொருளையும் கற்றுக்கிட்டேன். தொட்டி மண் பொருள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து புதுவிதமான வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் அனைத்து பொருள்களும் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். ட்ரைனிங் 2 மாதம் போட்டிருந்தாங்க. வீட்டில் இருந்தே கற்றுக்கிறது மாதிரி கொஞ்சோண்டு மண்ணை வச்சு பொருள் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கற்றுக்கிற பொருள் இங்கே ஐயா சொல்லி கொடுத்தாங்க. எல்லாம் கற்றுக்கிட்டோம். இது வந்து பென்சில் ஸ்டாண்ட் வந்து தொங்க விடணும். தொங்க விட்டா இதில் வந்து பென்சில் எல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து பிள்ளைகளுக்கு லஞ்சு இதெல்லாம் வச்சு சாப்பாடு கொடுக்கலாம். இதை வந்து செல்ஸ் ஆகுற மாதிரி பயனடையும். மேற்கொண்டு முயற்சிகள் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். இத்தகைய அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி சொல்லும் விதத்திலும், அன்போடு பயிற்சி தந்த திருநெல்வேலி மாவட்டம் காரக்குறிச்சி ராஜகோபால் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதத்திலும், இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அத்தனை மகளிரும் ஆடிப்பாடி கொண்டாடிய அந்த தருணம் இது.